டேமேஜ் ஆயிடுச்சுன்ற அர்த்தம் கிடையாது. ஒரு கிரியாட்டினின் ரிப்போர்ட்டை வச்சு ஏன் கிட்னி ஃபெயிலியர் எல்லா இடத்துலயுமே நீங்க வீக்கத்தை பார்க்கலாம். உங்களோட கிரியாட்டினின் அளவை கம்மி பண்ண முடியாது. தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த லிஸ்ட் எல்லாத்துக்குமானது கிடையாது. வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் யுவர் கிட். கண்டிப்பா நீங்க நிறுத்தணும். நீங்க கண்டிப்பா போய் ஒரு டாக்டரை பார்க்கணும். கிரியாட்டின் ரிப்போர்ட் வந்த உடனே எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் மனசுல பல்லாயிரம் கேள்விகள் இருக்கும். ஏன் ஹாஸ்பிட்டல்லையும் ஏன் போஸ்டிங்ல இருக்க பேஷண்ட்ஸ் என்கிட்ட நிறைய காமனா கேட்ட கொஸ்டின்ஸ் பத்தி இப்போ உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்றேன். கிரியாட்டினின் அதிகமா இருந்தா எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு அர்த்தமா? ஜிம் போனா என்னோட கிரியாட்டினின் அளவு அதிகமாகுமா? தண்ணி குடிச்சனா கிரியாட்டினின் லெவல் கம்மி ஆயிடுமா? கிரியாட்டினின் அளவு நார்மலா இருந்தா என் கிட்னி பர்ஃபெக்ட்னு அர்த்தமா? சிக்கன் சாப்பிட்டா என்னோட கிரியாட்டினின் அளவு அதிகமாகுமா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான ஆன்சர் எவிடன்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் நெஃப்ராலஜி கைட்லைன்ஸோட நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட், கிரியாட்டினின்னா என்ன? இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது. பிகாஸ் கிரியாட்டினின் அப்படின்றது உங்க கிட்னி உருவாக்குற இல்லைன்னா ப்ரொடியூஸ் பண்ற ஒரு நஞ்சு அமிலம் கிடையாது. அது நம்ம மசில்ஸ் ஒர்க் பண்ணும்போது கிரியாட்டினின் பாஸ்பேட்னு இருக்கிற ஒரு மாலிக்யூல் நேச்சுரலா பிரேக் ஆகும்போது கிரியாட்டினின் அப்படின்ற ஒரு கழிவு பொருள் நம்ம மசிலால ரிலீஸ் பண்ணப்படுது. விச் மீன்ஸ் இந்த கிரியாட்டினின் உங்க உடம்புல ஒரு சின்ன பையன் உடம்புல ஏன் உடம்புல கூட இருக்கு. அண்ட் அது டெய்லி நம்ம பாடியால உற்பத்தி செய்யப்படுது. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த கிரியாட்டினின் உங்க பிளட்ல கலந்து உங்க கிட்னியால வெளியேற்றப்படுது. நம்ம நார்மலான ஹெல்தி பீப்புள்ல இந்த கிரியாட்டினின் மோஸ்ட்லி நம்ம யூரினால வெளியே போயிடும். அதனால உங்க பிளட்ல இருக்க கிரியாட்டினின் லெவல் நார்மலா இருக்கும். இது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டுல டெய்லியும் குப்பை செய்யறது, அந்த குப்பையை நீங்க வெளியேற்றுறீங்க. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல டெய்லியும் கிரியாட்டினின் சேருது, அந்த கிரியாட்டினின் நம்ம கிட்னி வெளியேற்றிடுது. இப்போ இந்த வீடியோவோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது உங்க எல்லார் மனசுலயும் இருக்க அந்த காமனான கேள்வி, கேன் கிரியாட்டினின் பி ஹை வித்வுட் எனி கிட்னி ப்ராப்ளம்? அதாவது கிட்னி பிரச்சனை எனக்கு எதுவுமே இல்லைனாலும் என்னோட கிரியாட்டினின் அளவு என் உடம்புல அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கா? அண்ட் அதுக்கு ஆன்சர் எஸ். உங்க கிட்னி நார்மலா இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் உங்களோட கிரியாட்டினின் லெவல் டெம்பரவரியா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காமனான காரணங்கள் என்னன்னு உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். நம்பர் 1, டீஹைட்ரேஷன். உங்க உடம்புல தண்ணி குறையிறப்போ உங்க பாடியில இருக்க பிளாஸ்மா அளவும் குறையும். இந்த ரெண்டும் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியோட கிரியாட்டினின் லெவல் டெம்பரவரியா அதிகமாயிடும். நம்பர் 2, அதிகமான மசில் மாஸ். அதாவது அத்லீட்ஸ், பாடி பில்டர்ஸ், இவங்களோட மசில் மாஸ் எல்லாம் நம்மளோடதை விட ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அவங்களோட கிரியாட்டினின் அளவும் ரொம்ப அதிகமாவே இருக்கும். சோ பாடி பில்டருக்கு கிரியாட்டினின் அளவு அதிகமா இருக்குன்றதுக்காக அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்பர் 3, ஹெவியான எக்ஸசைஸ். மேரத்தான் ஓடுறது, ஹெவி டெட்லிஃப்ட்ஸ் எல்லாம் பண்றது, கிராஸ்ஃபிட் மாதிரி இன்டென்ஸான ஒர்க் அவுட்ஸ் பண்றது, இதெல்லாம் செய்யறப்போ உங்க மசிலோட மெட்டபாலிசம் அதிகமாகுது. ஸோ உங்க மசில் மெட்டபாலிசம் அதிகமான என்ன ஆகும்? கிரியாட்டினின் ரிலீஸ் ஆகும். கிரியாட்டினின் ரிலீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா உங்க பிளட்ல கிரியாட்டினின் லெவல் அதிகமா தான் காட்டும். ஃபோர்த், லார்ஜ் குக்ட் மீட் மீல். அதாவது ஒரு பெரிய கறி விருந்து போய் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்க கிரியாட்டினின் லெவல் அதிகமாகும். பிகாஸ் சமைச்ச மாமிசத்துல ஏற்கனவே கிரியாட்டினின் இருக்கு. அதை நீங்க சாப்பிடுறப்போ உங்க உடம்புலயும் டெம்பரவரியா இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 5, கிரியாட்டின் சப்ளிமெண்ட்ஸ். உங்க எல்லாத்தோட மனசுலயும் இருக்க கேள்வி, கிரியாட்டின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா கிரியாட்டின் அதிகமாகுமா? அதிகம் ஆகும். ஆனா அதுக்குன்னு உங்களோட கிட்னி டேமேஜ் ஆயிடுச்சுன்ற அர்த்தம் கிடையாது. நம்பர் 6, மெடிகேஷன்ஸ். அப்படின்னா சில மருந்து மாத்திரைகளால கூட உங்களோட கிரியாட்டினின் அளவை அதிகப்படுத்த முடியும். லைக் ட்ரைமித்தோப்ரின் அப்படின்ற மாதிரி சில ஆன்டிபயோட்டிக்ஸ், சிமிட்டிடின் அப்படின்றதான சில அல்சர் டேப்லெட்ஸ், சில கீமோதெரபிக்கு கொடுக்குற மாத்திரைகள், அப்புறம் சில பெயின் கில்லர்ஸ், இதெல்லாம் சிலரோட உடம்புல உங்க கிரியாட்டினின் லெவலை டெம்பரவரியா அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயுமே உங்க கிரியாட்டினின் அளவு அதிகமா தான் இருக்கும். சோ நீங்க ஒரு கிரியாட்டினின் ரிப்போர்ட் உங்க கையில வச்சுட்டு எனக்கு கிரியாட்டின் லெவல் அதிகமாயிடுச்சு அப்படின்னு பதறாம இதுக்கான வேற காரணங்கள் நம்ம உடம்புல ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிங்க. சோ தயவு செஞ்சு ஒரு கிரியாட்டினின் ரிப்போர்ட்டை வச்சு ஏன் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற முடிவுக்கு வராதீங்க.
இப்போ நார்மல் கிரியாட்டினின் அளவு என்ன அப்படின்னு நீங்க கூகுள்ல போய் கேக்குறப்போ அது மென்க்கு உமனுக்குன்னு பிரிச்சு ஒரு 0.6ல இருந்து 1.2 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர்னு ஒரு ரேஞ்ச் காட்டும். ஆனா இந்த நம்பரை பார்த்து மட்டும் நீங்க முடிவெடுக்க கூடாது. பிகாஸ் நாங்க டாக்டர்ஸும் இந்த நம்பர் வச்சு முடிவெடுக்கிறது கிடையாது. ஏன்னா கிரியாட்டினின் வேல்யூஸ பாதிக்கிற இன்னும் சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. சரி டாக்டர், எனக்கு நீங்க சொன்ன காமனான சிம்டம்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலி கிட்னி ப்ராப்ளம் தான் எனக்கு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், டெஃபினெட்லி சிம்டம்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னா சொல்றேன், கவனிங்க. நம்பர் 1, ஸ்வெல்லிங், அதாவது வீக்கம். நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே உங்க முகம் வந்து வீங்கின மாதிரி இருக்கும். உங்க கை விரல்கள்ல இருக்க மோதிரங்கள் எல்லாம் ரொம்ப டைட் ஆன மாதிரி இருக்கும். உங்களோட கால்கள், கணுக்கால், அதாவது உங்களோட ஆங்கிள், உங்களோட ஃபீட், பாதம், இந்த எல்லா இடத்துலயுமே நீங்க வீக்கத்த பார்க்கலாம். நம்பர் 2, உங்க யூரினோட அளவு. அது ரொம்பவே குறைஞ்ச மாரி இருக்கும். இன்னும் சிவியரான சிச்சுவேஷன்ஸ்ல உங்களுக்கு யூரினே வராம கூட இருக்கலாம். பட் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல சம்வேர் உங்களோட யூரின்ல வந்து நொரை, ஃபோமி யூரின்னு சொல்லுவாங்க. அப்படி நொரை இருந்தா நீங்க கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும். நம்பர் 3, பசியின்மை. உங்களுக்கு பசியே எடுக்காது. நம்பர் 4, குமட்டல், வாந்தி இந்த மாரி அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும். நம்பர் 5, அளவுக்கு அதிகமான டயர்ட்னஸ், சோர்வு, அளவுக்கு அதிகமான தூக்கம். இத நாங்க ஃபெட்டீக்ன்னு சொல்வோம். உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கூட உங்களுக்கு செஞ்சு முடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்பர் 6, உங்களோட சர்மம் ரொம்ப ட்ரை ஆகலாம். உங்க ஸ்கின் ட்ரை ஆகி காரணமே இல்லாம அதிகமான அரிப்பு உங்க உடம்புல தொடங்கியிருக்கும். நம்பர் 7, கிராம்ப்ஸ், அதாவது தசை பிடிப்புகள் உங்க உடம்புல அதிகமா இருக்கும். அதுவும் அட்வான்ஸ்ட் கிட்னி டிசீஸ் ஸ்டேஜ்ல இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு வலியா இருக்கும். இப்போ இந்த கிரியாட்டினின் அளவு வீட்லயே குறைக்க வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஃபுட் அண்ட் எக்ஸர்சைஸ் இருக்கு. பட் எந்த ஒரு ஃபுட்டாலையும் உங்களோட கிரியாட்டினின் அளவை கம்மி பண்ண முடியாது. ஸோ யாராவது இந்த ஒரு காய்கறி இல்ல இந்த ஒரு பழத்தை இவ்வளோ நாள் சாப்பிடுங்க உங்க கிரியாட்டின் அளவு கம்மி ஆயிடும்னு சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு நம்பாதீங்க, அதெல்லாம் போய். பட் ஒரு பேலன்ஸ் டயட்டால நம்ம கண்டிப்பா நம்ம கிரியாட்டினின் லெவல குறைக்க முடியும். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் சொல்றேன். முள்ளங்கி, சுரக்காய், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பீர்க்கங்காய், கிரீன் பீன்ஸ், ஜூக்கினி, இது தமிழ்ல சீமை சுரக்காய்ன்னு சொல்வாங்க. அப்புறம் ஆஸ்பாரகஸ், இது தமிழ்ல தண்ணீர் விட்டான் இல்ல தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்வாங்க. இந்த கடைசி 2 ஜூக்கினி, ஆஸ்பாரகஸ் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ். இது உங்களுக்கு கிடைக்கலினாலும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 6 வெஜிடபிள்ஸும் நம்ம லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்குது. அண்ட் நீங்க இதை கண்டிப்பா உங்களோட ஃபுட்ல ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட், ஃப்ரூட்ஸ். எல்லா பெர்ரீஸும் சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். லைக் ஸ்ட்ராபெர்ரிஸ், கிரான்பெர்ரிஸ், ராஸ்பெர்ரிஸ், ப்ளூபெர்ரிஸ், அப்புறம் ஆப்பிள், அன்னாசி பழம், தர்பூசணி, பப்பாயா, லெமன், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உப்பு கண்டிப்பா குறைக்கணும் அண்ட் தண்ணி உங்க உடம்புக்கு தேவையான அளவு குடிங்க. சப்போஸ் நீங்க டயாலிசிஸ் பேஷண்ட் இல்ல உங்க கிட்னி வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்குன்னா, உங்க டாக்டர் உங்களுக்கு நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு கால்குலேட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்க. கிரியாட்டினின் லெவல் அதிகமா இருந்தா அதை குறைக்க என்னெல்லாம் ஃபுட்னு சொல்லிட்டீங்க. அப்போ அதே எனக்கு கிரியாட்டினின் லெவல் அதிகமா இருக்கப்போ எந்த ஃபுட்டை எல்லாம் நான் எடுக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லிஸ்ட் எல்லாத்துக்குமானது கிடையாது. உங்க கிரியாட்டின் அளவு ரொம்ப அதிகமா இருக்கு, உங்க பிளட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு, உங்களோட பாஸ்பரஸ் லெவல், உங்க பொட்டாசியம் லெவல், உங்க சோடியம் லெவல் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்னா கண்டிப்பா உங்க டாக்டர் அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்க. பட் எந்த சில ஃபுட்ஸை நான் கண்டிப்பா எடுக்கவே கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க டாக்டர்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1, சோடா. எந்த சோடா, சுகரி ட்ரிங்க்ஸும் நீங்க வாங்கி குடிக்காதீங்க. பிகாஸ் அதுல பாஸ்பேட் அடிட்டிவ்ஸும் பயங்கரமான சுகர் கண்டென்ட்டும் அதுல ரொம்பவே அதிகமா இருக்கு. வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் யுவர் கிட்னி. நம்பர் 2, கடையில விற்கிற ப்ராசஸ்ட் பேக்ட் மீட். நம்பர் 3, ப்ராசஸ்ட் சீஸ். நம்பர் 4, சாக்லேட்ஸ். இந்த சாக்லேட்ஸ்ல பாஸ்பரஸ் அளவு ரொம்ப அதிகமா இருக்கிறனால உங்களோட பாஸ்பரஸ் ரிப்போர்ட் ரொம்ப ஹையா இருக்கிறவங்க இதை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுங்க. நம்பர் 5, உங்க பொட்டாசியம் லெவல் ஸ்பெசிபிக்கா அதிகமா இருக்கிறவங்க பொட்டாசியம் ஹை ஃபுட்டை கண்டிப்பா நீங்க நிறுத்தணும். லைக் பனானா, டொமேட்டோ, ஆரஞ்சு, இதுல எல்லாமே பொட்டாசியம் கண்டென்ட் ஹை, நீங்க டெஃபினட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த லிஸ்ட் கிரியாட்டினின் அளவு ரொம்ப அதிகமா இருக்கவங்களுக்கும் கிட்னி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் மட்டுமே. ஹெல்தியா இருக்க நீங்க யாருமே பயந்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபுட்டை எல்லாம் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் எவ்ரிதிங் இன் மாடரேஷன் இஸ் குட். இப்போ எக்ஸசைஸ் பத்தி பார்க்கலாம்.
எந்த ஒரு எக்ஸசைஸும் டைரக்டா போய் உங்க கிட்னியை வந்து ஸ்லிம் ஆக்காது இல்ல கரெக்ட் பண்ணாது. பட் நீங்க எக்ஸசைஸ் பண்றது மூலியமா உங்களோட ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், உங்க சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணலாம், உங்க உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணலாம், உங்க ஹார்ட் ஹெல்த்தை கண்ட்ரோல் பண்ணலாம். இதையெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க கிட்னியும் கண்ட்ரோல் ஆகும். இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ் படி ஒரு வாரத்துக்கு 150 மினிட்ஸ் ஆஃப் மாடரேட் இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 150 மினிட்ஸை நீங்க ஒரு வாரத்துல சில நாட்களா பிரிச்சு நீங்க பண்ணலாம். ஆனா இந்த எக்ஸசைஸை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு உடனே பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஹெவியா பண்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேகமா நடக்கிறது, பிரிஸ்க் வாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், யோகா, டான்சிங், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த எக்ஸசைஸையும் ஒரு மாடரேட் இன்டென்சிட்டி அளவுக்கு நீங்க பண்ணலாம் தாராளமா. சப்போஸ் இந்த எதுவுமே பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, ஃபெசிலிட்டி இல்ல, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா, உங்க வீட்டு வேலைகள் லைக் வீடு கூட்டுறது, கிளீன் பண்றது, கார் கிளீன் பண்றது, போய் கார்டனிங் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளையும் நீங்க பண்ணலாம். பட் சும்மா ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு இது எல்லாமே ஒரு பரவாயில்லையான விஷயம் தான். இப்போ நான் எப்ப போய் என்னோட ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு சிம்டம்ஸ் லிஸ்ட் சொன்னேன் இல்லையா? அந்த சிம்டம்ஸ்ல எந்த சிம்டம் உங்களுக்கு இருந்தாலும், நீங்க கண்டிப்பா போய் ஒரு டாக்டர பார்க்கணும். பிகாஸ் ஏர்லி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ கிரியாட்டினின் அப்படின்றது ஒரு நம்பர் தான். உங்க கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு டயக்னோசிஸ் கிடையவே கிடையாது. அதனால தான் வெறும் கிரியாட்டினின் அளவு வச்சு நம்ம டாக்டர் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு முடிவு பண்ண மாட்டாங்க. இஜிஎஃப்ஆர், டயபெட்டிஸ், உங்க ஹிஸ்டரி, உங்க எக்ஸாமினேஷன், உங்க யூஎஸ்ஜி ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி பல விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்னே முடிவு பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு கிரியாட்டின் ரிப்போர்ட்டை வச்சு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க பேரண்ட்ஸ்க்கு, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு, இல்ல இந்த மாதிரி பல மூட நம்பிக்கையோட இருக்கவங்களுக்கு, உங்க ஜிம் பார்ட்னர்ஸ்க்கு, கிரியாட்டின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு எளிமையான மருத்துவ வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Amu from MedSchool. Do subscribe, love, share, take care.